ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம். அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 4 மற்றும் 5. நிஜக்ராஹௌஜசா வீரஹ கலிம் திக்விஜயே க்வசித் நிருபலிங்கதரம் சூத்ரம் கிருணந்தம் கோமிதுனம் பதா. ஒருமுறை உலகை வென்று வருவதற்காக புறப்பட்டு சென்ற பரீட்சித்து மகாராஜா வழியில் ஓர் அரசரை போல மாறு வேடத்தில் இருந்தவரும் ஒரு சூதரனை விட தாழ்ந்தவருமான கலிபுருஷன் ஒரு பசு மற்றும் எருதின் கால்களை காயப்படுத்துவதை கண்டார். அவனை தண்டிப்பதற்காக உடனே அவர் கைப்பற்றினார். சௌனக உவாச்ச கஷ்யஹேதோ நிஜக்ராஹ கலிம் திக்வஜயே நிருபஹ நிருதேவ சின்ன திரிக்ஷூத்ர கோசௌ காமிய பதாகதத் தத்கத்யாம் மகாபாக யதி கிருஷ்ண கதாஸ்ரயம். சௌனகரிஷி கேட்டார், ஒரு அரசரை போல உடை அணிந்து ஒரு பசுவை தன் காலால் உதைத்த அந்த சூதரர்களையே இழிவானவன் என்பதால் அவனை ஏன் பரீட்சித் மகாராஜா தண்டித்ததோடு விட்டு விட்டார்? இவ்விஷயங்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உள்ளவையாக இருக்குமானால் அவற்றை தயவு கூர்ந்து விவரிக்க வேண்டுகிறேன். சரி, அப்போ யுகங்கள் 4: சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களும் அப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கும். காலச்சக்கரம் சுழலும் போது யுகங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல் யுகமானது சத்தியுகம். அந்த சத்தியுகம் கோல்டன் ஏஜ், தங்க யுகம்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் 2வது யுகம் திரேதா யுகம். அது சில்வர் ஏஜ், அது வெள்ளி யுகம்னு அழைக்கப்படுது. 3வது யுகம் துவாபர யுகம். அது காப்பர் ஏஜ், அது வெங்கல யுகம்னு அழைக்கப்படுது. 4வது யுகம் கலியுகம், அது அயன் ஏஜ், அது இரும்பு யுகம்னு அழைக்கப்படுது. அப்போ இந்த கால சுழற்சி, இந்த கால சக்கரத்துல யுகங்கள் மாறும்போது மக்களுடைய ஆயுள் காலம், அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், வழிபாடுகள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல் யுகமானது சத்தியயுகம். அது யுகத்துக்கு பேரே கிருதயுகம் அல்லது சத்தியுகம். அதுக்கு ஆக்சுவலி கிருதயுகம் தான் பேரு. ஆனா சத்தியமே உருவாகி இருப்பதனால், தர்மமே உருவாகி இருக்கிறதுனால அதுக்கு சத்தியுகம்னு பேர். கிருதயுகம் அல்லது சத்தியுகம். சோ சத்தியுகத்துல மக்கள் 100% நீண்ட ஆயுள் படைத்தவர்களாகவும், நீண்ட ஆயுள் 1,00,000 ஆண்டு காலம் வாழக்கூடியவங்க. சத்தியுகத்துல 1,00,000 ஆண்டு காலம் வாழக்கூடியவங்க, நீண்ட ஆயுள் படைத்தவங்களாகவும், தர்மத்தை வலுவாக 100% தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கான யுக தர்மம் கிரேதாயே தியாயதே விஷ்ணு. அவங்க விஷ்ணுவை தியானிச்சாங்க. நீண்ட ஆயுள் காலம் வாழ முடிந்ததுனால அவங்களால விஷ்ணுவை தியானிக்க முடிச்சது. ஏன்னா 1,00,000 வருஷம் உயிர் வாழ்ந்ததுனால அவங்களால நீண்ட நேர தியானம் ஒரு பயிற்சி செய்ய முடிஞ்சது. குறிப்பாக வால்மீகி மகரிஷி போன்றவங்க, வால்மீகி, விஸ்வாமித்ரா, இது போன்ற முனிவர்கள்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் தவம் செய்யறாங்க. பல ஆயிரம் வருஷம், 60,000 ஆண்டுகள் தவம் செய்த வால்மீகி மகரிஷிக்கு ராமச்சந்திர பிரபு தரிசனம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ராமாயணம் எழுது. சோ இப்படி நீண்ட ஆயுள் காலம்,
சத்தியுகத்துல வந்து நீண்ட ஆயுள் காலம் இருக்கு. அதுல முனிவர்கள் நீண்ட ஆயுள் காலம் வாழ்றாங்க. அவங்க வந்து தர்மமே உருவாயிருக்காங்க. தர்மத்தையும் பின்பற்றாங்க. அதாவது கோல்டன் ஏஜ். அதுல எல்லாருமே இறை நம்பிக்கை உள்ளவங்களாவும், சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடியவங்களாவும் இருக்காங்க. குறிப்பா இந்த அத்தியாயங்கள், இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள் ஏறக்குறைய அ பாண்டவர்களின் துறவு அதிலிருந்து ஆரம்பிச்சு, அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்ல வந்து 2 முக்கியமான விஷயங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து பசு பராமரிப்பு, இன்னொன்னு பிராமண கலாச்சாரம், பிராமண பண்பாடு. பசு பராமரிப்போட முக்கியத்துவம், பின்பு பிராமண பண்பாடு. இது ஏன் அவசியம்? ஒரு சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு பசுக்களை பராமரிப்பதும், பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுவதும், பின்பு அடிஷனலா இதே ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் கடைசி அத்தியாயத்துல மேலும் ஒரு விஷயம் அடிச்சுதா சொல்லியிருக்காங்க, இறை உணர்வு. அப்ப இந்த 3 விஷயம், பசு பராமரித்தல், பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுவது, இறை உணர்வு. இந்த 3ம் அத்தியாவசியமானது. இப்போ இன்னைக்கு வகுப்புல இது ஏன் அத்தியாவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போம். எதனால இந்த பசு பராமரிக்கிறது, இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வை பின்பற்றுவது, அப்புறம் வந்து பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுவது. இதனுடைய அவசியம் என்ன? எதற்காக இதை பின்பற்ற வேண்டும்? அப்போ சத்தியுகத்துல எல்லாரும் நேர்மையானவங்களாவும், சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடியவங்களா இருந்ததுனால, அவங்க வந்து நீண்ட காலம் வாழ முடிஞ்சது. எதனால ஒருத்தர் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம்? நீண்ட ஆயுளும், ஆரோக்கியமும் ஒருவர் குணத்தின் அடிப்படையில் கொண்டது. சாத்வீகமான குணம். சாத்வீகமான குணத்தில் இருக்கும்போது தான் நீண்ட ஆயுள், ஆரோக்கியமும், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், இதெல்லாம் வந்து சாத்வீகம். கர்மனா சுகிருதஸ்யாகும் சாத்வீகம் நிர்மலம் பலம். சாத்வீக குணத்துல செயல்படுறது அழுக்கற்றது, தூய்மையானது. அப்போ இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய செயல் அனைத்துமே 3 குணத்துக்கு உட்பட்டது. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. நாம் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்து 3 குணத்துக்கு உட்பட்டதுனால குறைந்தபட்சம் ஒருத்தர் சாத்வீகமான குணத்திலயா இருக்கணும். ரஜோகுணம் தமோ குணமும் அறவே தவிர்க்கப்படணும். ஏன்னா ரஜோகுணம் தமோ குணம் வந்து நமக்கு காமத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாஷனோ மகாபாப்மா தேரினக வைரினம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அர்ஜுனா, இந்த பாவ வாழ்க்கைக்கான காரணம், இந்த உலகத்துல ஒருத்தர் பாவ வாழ்க்கையை வாழ்றாங்க, பாவம் செய்யறாங்கன்னு அதுக்கான காரணம் காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ, இந்த ரஜோகுணத்தோட சம்பந்தம். அப்போ இந்த சிஸ்டிப்ல வந்து நாம எல்லாருமே வந்து 3 குணத்துக்கு உட்பட்டவங்க. அதுல இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், இது வந்து கிருஷ்ணா. இது வந்து பிறவின் அடிப்படையில் அல்ல, இது குணத்தின் அடிப்படையில. பிராமணர் வந்து சாத்விகமான குணத்தில் இருப்பாங்க, சத்திரியர் ரஜோகுணத்தில் இருப்பாங்க, வியாபாரிகள் ரஜோகுணம் தமோ குணம் கலந்து இருப்பாங்க, சூத்திரர்கள் தமோ குணத்தில் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு வந்து இந்த முறை தவறாக சித்தரிக்கப்படுகின்றது, தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, தவறாக வழிநடத்தப்படுகிறது, தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, பிறப்பால் பிராமணனே பிராமணன், பிறப்பால் சூதரனே சூதரன், பிறப்பால் சத்திரியனே சத்திரியன். இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. பிறப்பால் அல்ல, குணத்தின் அடிப்படையில், குண கர்ம விபாகசல், குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையில். அப்போ சாத்வீகமான குணம், சாத்வீகமான குணத்துல வராம இங்க யாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை சாத்தியம் அல்ல. அப்போ நான் சாத்வீகமான குணத்துக்கு வரணும்னா நான் வந்து பிராமண கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், பிராமண பண்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து திரும்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில. அப்போ பிராமணர் ஒருவர் ஏன் வந்து பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றும்னா அவர் வந்து சாஸ்திரங்கள் படி நடக்கின்றார். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன, வேதத்துடைய நோக்கம் என்ன? பிரம்மஜானா திதி பிராமணா, பிரம்மத்தை தன்னை உணர்ந்தவனே பிராமணன். யார் பிராமணன்?
ஒரு கேள்வி. யார் பிராமணன்? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? ஓ! அவரு பிராமண குலத்துல பிறந்திருக்காரு. அதனால அவர் பிராமணர். அவர் பூணூல் போட்டிருக்காரு. அதனால அவர் பிராமணர். அவரு கோயில்ல பூஜை பண்றாரு. அதனால அவர் பிராமணர். அவர் வந்து ஸ்ராத்தா பண்றாரு. இந்த மாரி வைதிய வைதிய கட ச சட வ வைதிக சடங்கெல்லாம் பண்றாரு. அதனால பிராமணர். அவர் புரோகிதர். புரோகிதம் பண்றாரு. அதனால பிராமணர். அவர் யக்ஞம் பண்றாரு. அதனால பிராமணர் அல்ல. அது அது ஒரு அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நம்ம பிராமணரை காணக்கூடாது. சோ பிராமணர்கள்ல 3 கேட்டகரி. 3 விதமான பிராமணர்கள். ஒருத்தர் வந்து வீழ்ந்த பிராமணர்கள். வீழ்ச்சி அடைஞ்ச பிராமணர்கள். இனியொரு வந்து விப்ரர்கள் அல்லது வேத விற்பனர்கள் அல்லது பண்டிதர்கள். இன்னொருத்தர் வந்து பிராமணர்கள். அதாவது எப்படி இத புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு வந்து பெரும்பாலும் பிராமணர்கள் வந்து பிறப்பால் அடையாளம் காணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நாம் செய்ற தவறு வந்து பிராமணர்களை பிறப்பால் அடையாளம் காணக்கூடாது. 2வது நம்ம யாரு பிராமண பண்பாட்டை பின்பற்றாங்கன்னு நெனச்சுக்கிறோம்? புரோகிதர்கள். புரோகிதர்கள் வந்து அவங்க முழுமையான பிராமண பண்பாட்டை பின்பற்றவங்க அல்ல. அவங்க வந்து வேத சடங்குகளை நிறைவேற்றுறவங்க. இப்போ உங்க வீட்ல நம்ம வீட்ல வந்து ஒரு திருவிழா நடக்குது. ஒரு பையனுக்கு வந்து பூணூல் போடணும். இல்ல வந்து ஒரு ஸ்ராத்தா குடுக்கணும். இல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும். அந்திம கிரியா பண்ணணும். அதுக்காக ஒரு புரோகிதர கூப்பிடுறோம். அந்த புரோகிதர் வந்து அதற்கான அ புரோகித வேத மந்திரங்களை சொல்லி அத நடத்தி குடுக்குறார். அதனால அவரு முழுமையான பிராமணரா இல்லனா, அவரு பிராமணர் தான். ஆனா ஒரு விப்ரர். அவரு அது வந்து விப்ரர்ன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு புரோகிதர்ன்னு சொல்லணும். புரோகிதர். ஆனா, யாரு வந்து பண்டிதன் ஆகுறாரு? அவன் தன்னை உணரும்போது தான். பிரம்மஞானா திதி பிராமணா, ஜென்மனா ஜாயதே சூத்ரா. பிறவியில எல்லாரும் சூத்திரன் தான். யாருமே பிறக்கும்போது நம்ம பூணூல் போட்டு பிறக்கல. வாயில வந்து சில்வர் சில்வர் ஸ்பூன வச்சுட்டு பிறக்கல. பிரபுபாதா வந்து சொல்லுவாரு, "வி ஆர் நாட் பார்னிங் பை கேரியிங் சில்வர் ஸ்பூன் ஆன் அவர் டீத்." நம்ம பல்லுக்கு இடையில சில்வர் ஸ்பூன வச்சுட்டுலாம் பிறக்கல. பிறக்கும்போது எல்லாருமே சூத்ரர் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா. சம்ஸ்காராத் பவேத் த்வஜா. நான் ஒரு ஆன்மீக குருவை அணுகி வேத மந்திரம், காயத்ரி மந்திரம் அதை பெற்றுக்கொள்ளும்போது நான் 2வது பிறப்பெடுக்கிறேன். முதல் பிறப்பு வந்து ஒரு தாயும் தந்தையும் இந்த உடம்பு குடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு இந்த உடம்பு இருக்கு. இந்த உடல் எப்படி வந்தது? ஒரு தாய், தந்தை. ஒரு தாய், தந்தை இந்த உடல் குடுத்திருக்காங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த். என்னுடைய முதல் பிறப்பு. நான் எப்போது இரு பிறப்பு எய்துகிறேன். பிராமணர் என்றால் இரு பிறப்பு எய்தியவர். துவஜா. துவஜா மீன்ஸ் செகண்ட் பர்த். துவஜா. சோ பிராமணர்னா இரு பிறப்பு எய்தியவர். சோ எப்ப அவர் இரு பிறப்பு எய்துறாரு? சம்ஸ்காராத் பவேத் துவஜா. அவர் ஒரு ஆன்மீக குருவை அணுகி, அவர்ட்ட வேத மந்திரம் கற்றுக்கொள்ளும்போது, அவர் 2வது பிறப்பெடுக்கிறார். ஒரு ஆன்மீக குருட்ட போய், "ஐயா எனக்கு தீட்சை குடுங்க. எனக்கு காயத்ரி மந்திரம் குடுங்க." அப்ப ஆன்மீக குரு என்ன பண்றாரு? அந்த மாணவரை பரீட்சை செய்கிறார். அதனால முதல்ல என்ன பண்றாங்க? ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ற மாணவருக்கு ஹரிநாம் என்ற முதல் தீட்சை. நம்ம கோயில்ல வந்த உடனே, நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்த உடனே, பக்தர்கள் கையில ஒரு ஜெபமாலைய குடுத்து, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. உடனே பக்தர்கள்லாம் வந்து அந்த நாமத்த ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. இப்படி நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது, அவர் படிப்படியாக அ 4 ஒழுக்க விதிகள். இதெல்லாம் பிராமின் கல்ச்சர், பிராமண கலாச்சாரம். அப்போ நான் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளும்போது, பிராமண கலாச்சாரம் அதுள்ள அடங்கி இருக்கின்றது. எப்ப நம்ம வந்து கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதுக்குள்ள பிராமண கலாச்சாரம் உள்ளடங்கி இருக்கிறது. ஒரு பக்தர் என்ன பண்றாரு? நம்ம இஸ்கான்ல வந்தோனே என்ன சொல்றாங்க? நீங்க அதிகாலையில் எழுந்திரிக்க வேண்டும். அது கஷ்டம் தான். அதுதான் தப வாழ்க்கை. சூதரர்களுக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். சூதரன்னா யாரு? குணத்தால் தாழ்ந்தவன். சூதரன் என்றால் அறியாமையில் இருக்க விரும்புபவன். பிராமணன் என்றால் அறிவை வளர்த்துக் கொள்ள விரும்புபவன். பிராமணா மீன்ஸ் பண்டிட். பிராமணர் என்றால் சாஸ்திர அறிவை வளர்த்துக் கொண்டு அதன்படி நடக்க விரும்புபவர். சூதரன் என்றால் மனம் போன போக்குல வாழ விரும்புவர். அப்ப 2 பேரு கிருப்பனா, பிராமணா. கிருப்பனா அப்படின்னா சூதரர்கள். இந்த கிருப்பணர்கள் வந்து பிராமணருக்கு ஆப்போசிட் ஆனவங்க. இவங்களுக்கு புலன்பம் ரொம்ப பிடிக்கும். புலன்ப வாழ்க்கை வாழ்றது, தூக்கம், சோம்பேறித்தனம், தூக்கம், அறியாமை,
உற்சாகமின்மை இதெல்லாம் வந்து சூத்ரா. கடினமா உழைக்கணும், புலன்பு அனுபவிக்கணும். இதெல்லாம் சூத்ரா மென்டாலிட்டி. மதுபானம் அருந்த விரும்புவது, மாமிச பக்ஷணங்களை சாப்பிட விரும்புவது, அப்புறம் தகாத உறவு, பெண்களோடு உறவு கொள்ள விரும்புறது, இதெல்லாம் வந்து சூத்ரா மென்டாலிட்டி. அதனால தான் பாருங்க, கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாரும் சூத்திரரா இருக்காங்க. இந்த 4 விஷயம் கலியுகத்துல எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்க. கலியுக மக்களுக்கு இந்த 4 ரொம்ப பிடிக்கும். கலியுக மக்களுக்கு இந்த 4 விஷயம் ரொம்ப பிடிக்கும். தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. அதாவது மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுறது, தகாதுறவு பண்றது, சூதாடுறது. இதுதான் கலியோட ராஜ்யம். கலி புருஷனுடைய ராஜ்யம் எங்க நடக்குது? கலி எங்க கொடி கட்டி பறப்பார். கலியினுடைய ஆட்சி, கலியினுடைய ஆட்சி, கலியினுடைய மாட்சிமை எங்க வந்து கொடி கட்டி பறக்கும்னா, எங்கெல்லாம் மதுபான கடைகள் அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் தகாத உறவு செய்றாங்களோ, எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ, எங்கெல்லாம் வந்து மாமிச கடை, மாமிச பக்ஷங்கள் சாப்பிடுறாங்களோ, அங்க வந்து கலி புருஷன் ராஜ்யம் நடத்துறார். அவரோட ராஜ்யம் தான் நடக்குது. அப்ப கலியுகத்துல யாருடைய ராஜ்யம் நடக்குது? கலி புருஷனுடைய ராஜ்யம் நடக்குது. அப்போ அரசியல் தலைவர்கள்லாம் யாரு? கலி புருஷனுடைய ஏஜென்ட். இன்னைக்கு இருக்க தலைவர்கள்லாம் கலியினுடைய ஏஜென்ட். கலி புருஷனுடைய ஏஜென்ட்டா இருக்காங்க. மிளேச்சாராஜன்ய ரூபினா கலியுகத்துல சூதனுக்கு கீழ உள்ள மிளேச்சர்கள் தான் தலைவர்களா இருக்காங்க. அதனால இவங்களே மதுபான கடைய நடத்துவாங்க. இவங்களே கசாப்பு கூடத்துக்கு அனுமதி குடுப்பாங்க. இவங்களே தகாத உறவு செய்றதுக்கான வழிவகுத்து தருவாங்க. எல்லா தவறுகளுக்கும் இவங்க வழிவகுத்து தருவாங்க. காரணம், இவங்களே அத பண்றவங்க தான். இவங்களே அத செய்றவங்க தான். இன்னைக்கு மதுபான கடை யார் நடத்துறாங்க? அரசாங்கம் தான் நடத்துது. மதுபானத்த யார் தயாரிக்கிறாங்க? அரசாங்கம் இருக்கிற தலைவர்கள் தான் தயாரிக்கிறாங்க. ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து வேடிக்கையாக சொன்னார். அதான் உண்மை அது. நான் கூட சமீபத்தில அத பத்தி பேசிட்டு இருந்தேன் ஒரு கிளாஸ்ல. ஒரு நகைச்சுவை நடிகர் என்ன சொன்னாரு? எல்லாரும் தெருவுல இறங்கி போராடுறாங்க. மதுபானத்தை ஒழிக்க வேண்டும். மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும்னு. ஆனா, அது நடத்துறது ஒரு 5 கம்பெனி தான். அந்த 5 கம்பெனியும் இந்த அரசியல் தலைவர்கள் தான். இந்த ரோட்ல இறங்கி கோஷம் போடாம, நேரா அந்த கம்பெனிக்கு போயி, "ஐயா நீங்க தயாரிக்காதீங்க. இத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க மதுபானத்த தயாரிக்காதீங்க. இத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு" சொல்லலாம். ஆனா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நடத்துறதே அவங்க தான். அவங்க ஆட்சிக்கு வரும்போது அத பத்தி பேச மாட்டாங்க. எதிர்க்கட்சியில உட்கார்ந்திருக்கும்போது, "நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபானத்தை ஒழித்து விடுவோம். இந்த மதுபானத்தினால் எவ்வளவு குடும்பங்கள் வீணா போகின்றன. எவ்வளவு பெண்கள் கதறி அழுகின்றார்கள்." அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தோனே கேட்டப்போ, "நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்களே, அப்படி நாங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே. அப்படி நாங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே." அப்படியே அந்தர்பல்ட்டி ஆயிடுச்சு. அதான் விஸ்வாச நைவ கர்த்தவ்யம் ஸ்திரிசு ராஜகுலஸ்ய ச. பெண்களிடத்திலும் ராஜாக்கள், மன்னர்கள், அமைச்சர்கள், பெண்களிடத்திலும், அமைச்சரிடத்திலும், மந்திரிகளிடத்திலும் விசுவாசம் வைக்காதீங்க. அந்த அம்மா ஒரு பெண் அமைச்சர். அந்த அம்மா ஒரு பெண்ணும், ஒரு அமைச்சரும் கூட. அவங்கட்ட கேட்டாங்க, "உங்க ஆட்சிக்கு வந்தா தலைவரோட முதல் கையெழுத்து மதுபானத்தை ஒழித்து விடுவோம்ன்னு சொன்னீங்களே, அப்படி சொல்லவே இல்லையே நாங்க." அவ்வளவுதான். சோ இப்படி இந்த சூத்ரா கலோ சூத்ர சம்பவ. சோ கலியுகத்துல வந்து 4த் கிளாஸ்க்கு கீழ இந்த குணம் திரும்பி பிறப்பால் அல்ல, குணத்தினால. சோ இந்த குணத்துல வசீகரிக்கப்பட்டிருக்கிறவங்க தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுறது, தகாதுறவு கொள்றது, சூதாடுறது. இதுக்கு வந்து அரசர்கள், அதாவது அரசியல் தலைவர்களே வழிவகுத்து தருவாங்க. இன்னைக்கு பாருங்க, முக்குக்கு முக்கு வந்து கசாப்பு கடை இருக்கு. தெருவுக்கு தெரு கசாப்பு கடை. தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப். அப்புறம் தகாதுறவு பண்ற பெண்கள், சூதாட்ட களங்கள் எல்லாம் சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. மொபைல்ல வர சூதாட்டம் விளையாடலாம். எல்லா வேலையும் பண்ணி குடுத்துருலாம். இதுதான் இந்த மக்களுடைய சாதனை, அரசாங்கத்துடைய சாதனை. காரணம் என்னன்னா, இந்த கலிபுருஷோட ராஜ்யம். கலியினுடைய ராஜ்யம். இதே பரீட்சித் மகாராஜா இருக்கும்போது, ஒரு இடத்துல கூட கலிபுருஷன் இங்க 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 வந்து கலிபுருஷன் சொல்றார். இங்க இங்க என்ன சொல்றாங்க, பரீட்சித் மகாராஜா ஒரு நாளு அப்படியே நகர்வலம் போறார். இது உண்மையா நடந்த சம்பவம். இது சும்மா ஒரு கட்டுக்கதையெல்லாம் இல்ல. இது ஏதோ கட்டுக்கதையோ, சும்மா ஒரு டைம் பாஸ்க்கோ, கற்பனையெல்லாம் பண்ணி பேசல. இது உண்மையாக நடந்த சம்பவம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரீட்சித் மகாராஜா நகர்வலம் போம்போது, ஒரு சூத்திரன் அவன் என்ன பண்ணிட்டுதான், ஒரு பசு, ஒரு எருது ஒரு கால்ல நிக்குது. பசு வந்து அழுதுன்னு இருக்கு. 2யும் துன்புறுத்திட்டு இருக்கான். இத பார்த்த உடனே அவனை தண்டிப்பதற்காக பரீட்சித் மகாராஜா தன் உடைவாளை உருவினார். "அடே அயோக்கியனே!
யாருடைய ராஜ்யத்துல வந்து இந்த அப்பாவி மிருகங்கள் என் பிரஜைகள். அப்போ பிரஜைகள் என்றால் மனிதர்கள் மட்டும் பிரஜைகள் அல்ல. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லா ஜீவராசி அனைத்து உயிரினமும் மன்னனுடைய பிரஜை. ராஜா, பிரஜா. ராஷ்டிரத்தை ஆள்பவன் ராஜா, அவருடைய பாதுகாப்பில் இருப்பவன் பிரஜா. சோ பிரஜைகளை காக்க வேண்டியது மன்னனுடைய கடமை. உடனே பரீட்சித்து மகாராஜா அந்த கலிபுருஷனை தண்டிக்க போனாரு. கலிபுருஷன் சரணாகதி அடைந்து விட்டார். சரணடைந்த ஆத்மாக்களை ஆசீர்வதிக்கும் குலத்தை சார்ந்தவர் பரீட்சித்து. அவருடைய பாட்டனார் யுதிஷ்டிரர், அர்ஜுனன் அவர்கள் எல்லோருமே தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்றவங்க. பரீட்சித்து மகாராஜா அவனை தண்டித்ததோடு நிறுத்தி விட்டார், கொல்லாமல் விட்டு விட்டார். அதனாலதான் இங்க சௌனகாதி முனிவர் கேட்கிறாங்க, ஏன் எதனால பரீட்சித்து மகாராஜா அந்த கலிபுருஷனை கொல்லாம தண்டிக்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டாரு? ஏன்னா பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய தாத்தாவான அர்ஜுனனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றார். அர்ஜுனன் என்ன பண்ணாரு? அர்ஜுனன் ஒரு முறை வந்து பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் ஒண்ணுத்துக்குமே ஆகாத ஒரு பாலைவனத்தை பரிசா கொடுத்தாங்க. அங்க போய் நீங்க இருந்துக்கங்க, கந்தர்வ பிரஸ்தம். அந்த கந்தர்வ பிரஸ்தத்தை கொடுத்து நீங்க அங்க போய் இருங்க. ஆனா அது ஒண்ணுத்துக்கு ஆகாத பாலைவனம். வெறும் முட்புதர்களும் செடிகளும் ஒண்ணுத்துக்கு ஆகாத செடிகளும் முட்புதர்களும் உள்ள பாலைவனம், ஒரு வறண்ட பூமி. அப்ப அர்ஜுனன் சொன்னாரு, எங்களுக்கு இது தேவையில்லை. அது இதை நீங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், இது நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இல்ல இல்ல அர்ஜுனா, அதை வாங்கிக்க, ஏத்துக்க. வேண்டாம் கிருஷ்ணா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு வறண்ட பூமி. அங்க போட்டு என்ன வரப்போகுது? நம்ம எப்படி அங்க போய் வாழ முடியும்? இல்ல அர்ஜுனா, நான் சொல்றேன், நீ வாங்கிக்க. அர்ஜுனனுக்கு விருப்பம் ஒண்ணும் இல்ல. சரி கிருஷ்ணா சொல்றாருன்னு அந்த கந்தர்வ பிரஸ்தத்தை வாங்கிட்டேன். அப்போ ஒரு நாள் கிருஷ்ணா வந்து அர்ஜுனன் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற. அர்ஜுனனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அங்க வர்றதுக்கு. ஏன்டா கிருஷ்ணா, அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒரே இந்த கருவேல மரம், முள்ளு செடியும் கிடக்கும். அது ஒரு பாலைவனம் தான். அங்க குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. அங்க போய் என்ன பிரயோஜனம்? இல்ல நீ வா அர்ஜுனா, என் கூட வா. அப்போ அங்க அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அந்த கந்தர்வ பிரஸ்தத்துக்கு வரும்போது அங்க அக்னி தேவன் பிரார்த்தனை செய்யறாரு, இந்த வனத்தை எனக்கு பரிசா கொடுங்க. நான் வந்து நெய் யாகத்துல நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அஜீரணம் ஆயிருச்சு. அதனால எனக்கு இன்னும் வெப்பம், நெருப்பு தேவைப்படுது. அதனால இந்த வனத்துல இருக்கிற மூலிகைகள், இந்த செடிகள், இந்த இதெல்லாம் எனக்கு வந்து இரையா கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்னி தேவனுக்கு அர்ஜுனன் வந்து அந்த வனத்தை பரிசா கொடுக்க. சரி எனிவே நமக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, அக்னி தேவனுக்கு தான் கொடுப்போமே அப்படின்னு ஒட்டுமொத்த வனத்தையும் அர்ஜுனன் அக்னிக்கு கொடுக்கிறாரு. அக்னி தேவன் எரிச்சு சாம்பலாக்கு, அந்த வனத்தை வந்து எரிச்சு சாம்பலாக்குற. அப்போ அந்த வனத்துல மயா என்ற அசுரன், மயன். சோ மயா என்ற அசுரன் ஓடி வந்து அர்ஜுனன்ட்ட சரணாகதி பண்றாரு. அர்ஜுனரே என்னை காப்பாத்துங்க, தயவுசெய்து என்னை காப்பாத்துங்க, இந்த நெருப்பு என்னை எரித்து சாம்பலாக்கிடும் போல இருக்கு, எனக்கு அடைக்கலம் கொடுங்க. அவன் அசுரனாக இருந்தாலும் சரணாகதி என்று வந்து விட்டார். உடனே வந்து அர்ஜுனன் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். இதுதான் நம்ம முந்தைய அத்தியாயத்துல பார்த்தோம். இது வந்து கிருஷ்ணாவுடைய கருணை. என்ன ஆச்சு? கிருஷ்ணாவுடைய கருணையால அந்த அந்த வனத்தை வந்து அர்ஜுனன் ஒண்ணுத்துக்கு ஆகாத இடம், ஒண்ணுத்துக்குமே ஆகாத இடம். ஆனா கிருஷ்ணாவுடைய கருணையால அது அக்னிக்கு பரிசா கொடுத்ததுனால அக்னி தேவன் அவருக்கு 3 உலகத்தை வெல்லும் ரதத்தையும் காண்டிவங்கிற அஸ்திரத்தையும் கொடுக்கிறார். அதனாலதான் அன்று முதல் அர்ஜுனன் காண்டிவதாரி என்று அழைக்கும். காண்டிவங்கிற அஸ்திரம், வில்லு, காண்டிவங்கிற வில்லு 3 உலகத்தை வெல்லும் ரதம், அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதம். அப்புறம் இந்த மயன் கேட்டாரு, அர்ஜுனா நான் உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும். நான் வந்து அடைக்கலம்னு வந்த உடனே, எனக்கு சரணாகதின்னு வந்த உடனே அடைக்கலம் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும். ஆனா ஒரு தூய பக்தர் வந்து எந்த பிரதியுபகாரத்தை எதிர்பார்த்து சேவை பண்றது? இல்ல மாயா, நான் உன்ட்ட என்ன எதிர்பார்க்கல. என்னுடைய கடமை, நீ சரணாகதின்னு வந்து நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அதனால எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல இல்ல அர்ஜுனா, நீ ஏதாவது கேளுங்க, நான் ஏதாவது செஞ்சு தரேன். இல்ல மாயா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கிருஷ்ணாட்ட போனாரு, அர்ஜுனனுக்கு நான் ஏதாவது செய்யணும் பகவானே, நான் என்ன செய்யறது? அப்ப கிருஷ்ணா சொன்னாரு, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாளிகை இல்ல, நீங்க இந்த இந்த இடத்த ஒரு அழகான மாளிகையா மாத்தணும். இந்த கந்தர்வ பிரஸ்தத்தை ஒரு அழகான மாளிகை, தேவர்களும் கண்டு வியக்கும் வகையில. ஏன்னா இந்த மயன் வந்து அசுரர்களுடைய விஸ்வகர்மா. இப்போ இப்ப தேவர்களுக்கு ஒரு விஸ்வகர்மா இருக்கார் இல்லையா? இந்த தேவர்களுடைய விஸ்வகர்மா என்ன பண்ணுவாரு? அழகழகான மாளிகை எல்லாம் கட்டுவார். அவர் வந்து டெமிகாடோட ஆர்கிடெக்ட். அவர் டெமிகாடோட ஆர்கிடெக்ட் வந்து விஸ்வகர்மா. அதே போல அசுரருடைய ஆர்கிடெக்ட் வந்து மயா.
சோ மயா வந்து அந்த அதி அற்புதமான மாயா சக்தி, அதி அற்புதமான மாயா சக்தி வச்சிருக்காரு. அவர் கிருஷ்ணா சொன்னாரு, நீங்க வந்து பாண்டவருக்காக ஒரு அழகான இங்க அரண்மனையை உருவாக்கணும். அப்போ கிருஷ்ணருடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால அந்த கந்தர்வ அழகான இந்திரபிரஸ்தமாக, இந்திரபிரஸ்தம் அதுதான் இன்னைக்கு நியூ டெல்லி. 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நியூ டெல்லி வந்து இந்திரபிரஸ்தம். சோ அப்படி அழகான ஒரு இந்திரபிரஸ்தமா மாத்துனாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுல வந்து எது நிலம், எது நீர், எது கண்ணாடி, எது பிம்பம், எது நிழல், எது வானம், எது பூமி, எது தரை, எது குளம், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு விந்தையான, ஒரு மாயையான, ஒரு அழகான மாளிகையை மயன் உருவாக்கி கொடுத்தாரு அர்ஜுனா. சோ இப்படி தன்னை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய குடும்பத்துல வந்தவர் பரீட்சித் மகாராஜ். அப்போ அர்ஜுனனை சரணாகதி என்று அடைந்த பொழுது அர்ஜுனன் மயனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கலிபுருஷன் சரணாகதி என்று வந்த உடனே பரீட்சித் அடைக்கலம் கொடுத்துட்டார். பரீட்சித் வந்து கலிபுருஷனை தண்டிக்கிறதோடு நிப்பாட்டிட்டாரு. அவர் கொல்லல. சிம்பிளி அவர் பனிஷ் பண்ண போனாரு. அவர் கொல்லாம விட்டார். சோ அதான் இங்க சொல்றாங்க. சோ இதுல பாயிண்ட் என்னன்னா, இந்த பிராமண கலாச்சாரம், ஏன்னா இந்த பிராமண கலாச்சாரம் வந்து ஒரு மன்னரை வழிநடத்தக்கூடிய கலாச்சாரம். சோ பிராமணா இஸ் a ஹெட் டிபார்ட்மெண்ட். பிராமணா வந்து சிரசு, தலை. இந்த உடலை 4 பாகமா பிரிக்கலாம். பிரபுபாதர் என்ன சொல்வாரு, இந்த உடலை 4 பாகமா பிரிச்சா தலை பாகம், கை பாகம், வயிறு பாகம், கால் பாகம். இதுல தலை பாகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளை சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவனா இருந்தேன்னா, எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னா, இந்த உடல் எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும், எவ்வளவு வலிமை உள்ளதா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. என்னால அதை செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த உடலில் சிரசு, எஞ்சார் உடம்புக்கு சிரசே பிரதானம். அது போல இந்த சமுதாயத்துல பிராமணர் பண்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பிராமண பண்பாடுங்கிறது இறைவனை அடைவதற்காக. சோ இறைவனை அடைவதற்காக. சோ ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே துவஜா. ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவர் தீட்சை பெறும்போது, அப்ப முதல்ல என்ன ஆகுது, முதல்ல ஒரு உண்மையான சம்பிரதாயத்துல வரும்போது அந்த ஆன்மீக குருவானவர் அந்த மாணவருக்கு ஹரிநாம் ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி தொடர்ந்து அந்த மாணவர் வந்து ஸ்ரத்தையோட அந்த சீடர் நாம ஜபிக்கும் போது அந்த குருவானவர் அடுத்த ஓராண்டு காலம் பாக்குறாரு. இவர் வந்து ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றதுல ஆர்வமா இருக்காரா, தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களாரத்தி செய்யறாரா. அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பது பிராமண கலாச்சாரம். அதான் வேத கலா, அது சாத்வீகமான. அதிகாலையில குரட்டை விட்டு தூங்குறது தமோ குணம். நமக்கு எல்லாருக்கும் தூக்கம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எழுந்துச்சுதான் ஆகணும். யாரெல்லாம் வந்து சாத்வீகமான குணத்தில் இருக்கணும், நான் சாத்வீகமான குணத்தில் இருக்கணும், நான் இறை விஞ்ஞானத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் தூய்மை அடைய வேண்டும், நான் இறைவனை உணர வேண்டும்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது அதுல நிறைய ரீசன் இருக்கு. உடலுக்கு ஆரோக்கியம், மனது வந்து தெளிவாக இருக்கும், எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்கும். நிறைய நேரங்கள் வந்து நாம் பகவானுடைய சிந்தனைக்காக செலவிட முடியும். அதிகாலையில மங்களார்த்தி செய்வது, நாம ஜபிக்கிறது, பக்தர் சங்கத்தை வந்து பாகவதம் கேட்கறது, இதெல்லாம் வந்து பிரபுபாதா வந்து டெய்லி ரொட்டீன் ப்ரோக்ராம். நம்முடைய டெய்லி ரொட்டீன் ப்ரோக்ராம். இது வந்து இன்னைக்கு பிராமண குடும்பத்துல நடந்த ஆச்சரியம். ஆனா ஒரு கிருஷ்ண பக்தர் வீட்டுல, யார் வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருக்காங்களோ அவங்க வீட்டுல இது சாதாரணமா நடக்குது. எல்லாரும் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, மங்களாரத்தி செய்யறாங்க, நாம ஜபிக்கிறாங்க, துளசி பூஜை பண்றாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல பிராமணர் செய்து கொண்டிருது. அதிகாலை எழுந்திருப்பது, பூஜை செய்வது, துளசி வழிபடுவது, சாலக்கிராம் விக்கிரக வழிபாடு செய்வது, பகவானுக்கு பிரசாத நிவேதனம் செய்வது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, இதெல்லாம் பிராமண பண்பாடு. அப்போ ஒருத்தர் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளும் போது பிராமண கலாச்சாரம் உள்ள அடங்கிடும். இப்படி அந்த மாணவர் தகுதி பெறும்போது ஆன்மீக குரு அவருக்கு உபநயனம் பூணூல் கொடுக்கிறாரு, கூடவே காயத்ரி மந்திரம். அதான் சம்ஸ்காரா பவே துவஜா. 2வது பிறப்பு. எப்ப எனக்கு 2வது பிறப்பு கிடைக்குது, அப்போ ஒருத்தர் பூணூல் போட்டுக்காருன்னா என்ன அர்த்தம்னா, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னு சும்மா ஸ்டாம்ப் குத்திக்கிறதுக்காக இல்ல, நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்காக இல்ல. அந்த பூணூல் போடுறதுக்கான அடையாளம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆன்மீக குரு இருக்காரு,
நான் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் குருவுடைய வழிகாட்டுதல பக்தி செய்து கொண்டிருக்கிறேன்ங்கிறதுக்கு தான் அடையாளம். சோ அந்த அடையாளம் என்னது? நான் பிராமண தகுதி பெறும்போது, எனக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்காரு. நான் சாஸ்திர விதியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் வந்து பிராமண பண்பாடை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறேன். சோ சம்ஸ்காரா பவேத் த்வச்சா. த்வச்சா மீன்ஸ் செகண்ட் பர்த். வேத பாட பவே விப்ரா. அவன் வேதம் படிக்கும்போது விப்ரன் ஆகுறான். வேதங்கள், புராணங்கள்லாம் கற்றுக்கொள்ளும்போது விப்ரன் ஆகுறார். ஆனா, இன்னைக்கு பெரும்பாலும் பிராமணர்கள் விப்ரரா மட்டும் தான் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? வேத மதத்த பாராயணம் செய்வாங்க, சம்பாரிப்பாங்க. இந்த யாகம் பண்ணா இவ்வளவு செலவாகும். இந்த யாகம் பண்ணா அவ்வளவு செலவாகும். இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு அந்த சமய சடங்குல மட்டும் தான் பெரும்பாலானவங்க குறியா இருக்காங்க. ஆனா அதோடு நின்று விடக்கூடாது. 4வது என்னது? பிரம்ம ஞானாதிதி பிராமணா. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். நான் அவரின் சேவகன். இதை உணர்ந்தவனே பிராமணன். பிரம்ம ஞானா திதி பிராமணா. அப்போ ஒரு பிராமண பண்பாடு, பிராமண கலாச்சாரம் சமுதாயத்துல பின்பற்றப்படும்போது, அந்த சமுதாயத்துல அமைதி, நிம்மதி, ஆன்மீக பயிற்சி எல்லாம் வந்து செழிப்பா இருக்கும். அப்போ அந்த சமுதாயத்தை வழிகாட்டக்கூடியவங்க பிராமணர்கள். ஒரு காலத்துல நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க? பிராமணர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. வேத காலத்துல நாடை ஆளக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுத்தது பிராமணர்கள். அதனால தான் நீங்க பாருங்க, எல்லா மன்னருடைய சபையிலும் ஒரு பிராமணர் இருப்பார். இப்போ சந்திரகுப்த மௌரியருடைய சபையில சாணக்கிய பண்டிதர் இருந்தார். அதே மாரி ராமருடைய தசரதர் வம்சத்துல வசிஷ்டர் இருந்தார். இப்படி எந்த ஒரு மன்னருடைய ஆட்சி, அது சேரனோ, சோழனோ, பாண்டியரோ அல்லது வேத காலமோ, அல்ல சமீப காலத்துல மன்னர் ஆட்சி இருந்தப்போ, சில வருடங்களுக்கு முன்பாக இந்த எல்லா மன்னர் ஆட்சியிலும் ஒரு அவை புலவர் அல்லது ஒரு பிராமணர் அல்லது ஒரு பண்டிதர் இருப்பாரு. அவருடைய வழிகாட்டுதல்ல அந்த மன்னர் ஆட்சி செய்வார். இப்படி பிராமணர் வந்து மூளை. இந்த மூளைட்ட இருந்து ஆர்டர் வருது. கை வந்து பாதுகாப்பு. சத்திரியா வந்து ஆர்ம். சோ கை என்ன பண்ணுது? புரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. அப்ப இங்கிருந்து பிராமண மூளை செயல்படுத்துது. கை வந்து பாதுகாப்பு தருது. அப்போ கை தான் இந்த உடலுக்கு பாதுகாப்பு. இப்போ என்னை யாராவது தாக்க வந்தா எப்படி என்ன காப்பாத்துவீங்க? இந்த கைய கொண்டு இருங்க, இருங்க, இருங்க அடிச்சு விடாதீங்க. உடனே என்ன புரொடெக்ட் பண்ணுது கை. கை ஓங்குது. இல்லையா? அப்போ பிராமணர் வந்து வழிகாட்டுறவங்க, சத்திரியர்கள் செயல்படுறவங்க, வியாபாரிகள், வைசியர்கள் வியாபாரி. அவங்க வந்து தானியங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க, பசுக்களை சோ இந்த பசு பராமரிப்பும் சாத்வீகமானது. பிராமண பண்பாடு சாத்வீகம். அப்படின்னா, நான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னா, கூடுமான வரைக்கும் சாத்வீகமான குணத்துல இருக்கணும். அப்படின்னா, நான் வந்து பிராமண பண்பாட்டை பின்பற்றேன். நான் பிறப்பால என்னவா இருக்கலாம். நான் பிறப்பால என்னவா இருந்தாலும், தகுந்த பயிற்சி அளிக்கப்படும் பொழுது, தகுந்த பயிற்சி இல்லையா? நம்ம பிறக்கும்போதே எல்லாருமே எல்லாம் படிச்சுக்கிட்டா பிறந்தோம். ஸ்கூல்ல போனோம். அந்தந்த பாடத்த எடுத்துக்கிட்டோம். அந்தந்த டீச்சர்ட்ட போய் படிக்கிறோம். நமக்கு தகுந்தாற் போல அவங்க பயிற்சி குடுக்குறாங்க. சில மாணவர்கள் வந்து ஆசிரியர்களா வர்றாங்க. சில மாணவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வராங்க. மாஸ்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பிசினஸ் அட் எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ சிலர் நிர்வாகத்துல ஆர்வம் இருக்கிறாங்க. சிலர் வந்து டீச்சிங்ல சொல்லிக் குடுக்குறதுல ஆர்வம் இருக்கு. சிலருக்கு வந்து பிசினஸ் பண்றதுல ஆர்வம் இருக்கு. வியாபாரம் பண்றதுல. ட்ரேடிங் ட்ரேடிங்ல ஆர்வம் இருக்கு. சிலருக்கு வந்து இதுல எதையுமே வந்து குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அவங்க லேபர்ஸ். சோ இதுல வந்து இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னுலாம் சொல்ல முடியாது. இது 4மே அவசியம். இப்போ இந்த உடம்ப எடுத்துக்க. இந்த உடம்ப எடுத்துட்டு எனக்கு தல தான் ரொம்ப முக்கியம். கை, கால்லாம் வேண்டாம். யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு தலை இருந்தா போதும், காலு வேண்டாம். இல்ல கால் இருக்கணும், கை வேண்டாம். காலும் கையும் இருந்தா போதும், வயிறு வேண்டாம். காலும் கையும் வயிறு இருந்தா போதும், தலை வேண்டாம், முண்டமா இருந்தா போதும். யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ யாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு? இந்த 4 பாகமும் சீராக செயல்பட்டால் அவர் உடல் ஆரோக்கியமா இருக்கு. எனக்கு மூளை நல்லா வேலை செய்யுது. கையும் நல்லா பலமா இருக்கு. வயிறும் நல்லா செரிமானம் பண்ணி குடுக்குது. காலும் நல்லா உழைக்குது. இந்த 4 பாகமும் சேர்ந்து செயல்பட்டால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இதில் ஏதேனும் ஒரு பாகம் குறை இருக்குமானால் அது குறையுடையது. ஆனா இந்த பாகத்துல மூளை ரொம்ப முக்கியம். சரி, கை கொஞ்சம் ஒரு கை சரியில்ல. ஒரு கைய வச்சு எப்படியோ பொழச்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். ஒரு காலு சரியில்ல. ஒரு கால வச்சு எப்படியோ வாழ்ந்துக்கலாம். வயிறு சரியில்ல. அடிக்கடி ஏதாவது மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். மூளையே சரியில்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மூளையே சரியில்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
அதனாலதான் சமுதாயத்துல பிராமண பண்பாடு அவசியம். பிராமண கலாச்சாரம். இந்த பிராமண பண்பாடு, பிராமண கலாச்சாரம் என்று சொல்லும்போது, இது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில அவங்க சாத்வீகமான குணத்துல உள்ளவங்களா இருக்கணும். அவங்க அதிகாலையில எழுந்திரித்து, பகவானை வழிபாடு செஞ்சு, சாஸ்திரங்களை பின்பற்றி, மற்றவங்க கற்பிச்சு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். பிராமணா மீன் டீச்சர். யூ ஷுட் பிராக்டிஸ் அண்ட் டீச். பிராமணர் பயிற்சி பண்ணணும், சொல்லித் தரணும். அதான் அவருடைய டியூட்டி. இந்த பண்பாடு கலாச்சாரம் எப்போ வீழ்ச்சி அடையுதோ, அப்ப அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்ச சமுதாயம். அதே மாரி சத்திரியர்கள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். எப்ப மன்னர் ஆட்சி வந்து பிராமணருடைய வழிகாட்டுதல் இல்லாம அவங்க தவறா வழிநடத்துறாங்களோ, அப்ப அந்த சத்திரிய வம்சம் வீழ்ச்சி அடைஞ்சது. அதே போல வியாபாரம், பசுக்களை பராமரிப்பதும், தானியங்களை உற்பத்தி பண்ணாம பேரளவான வெறுமனே சோ கால்டு டெக்ஸ்டைல் அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, இந்த ஒரு தொழிற்சாலை மையமா வச்ச பொருளாதாரம் என்னைக்குமே ஆபத்து தான். சுற்றுப்புற சூழல் மாசடையுது. அந்த பொருளாதாரம் எப்ப வேணாலும் வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஒரு நாள் கம்பெனி இழுத்து முன்னா நீங்கலாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்புறம் வொர்க் ஃப்ரம் ஹோம்பாங்க. பாதி சம்பளம் தான் சொல்லுவாங்க. சோ இந்த பொருளாதாரம் என்னைக்கு ஆபத்தானது. ஆனா இயற்கையோடு சேர்ந்த பொருளாதாரம். கிருஷிகோ ரக்ஷ வாணிக்யம் வைஷ்ய கர்ம சபாவச்சம். கிருஷ்ணா சொல்றாரு, விவசாயமும் நிலத்தை உழுது பயிரிடுவதும், பசுக்களை பராமரிப்பதும் வைஷ்யருடைய தொழில். அதனாலதான் ஒரு காலத்துல யார் செல்வந்தன்னு சொன்னாங்க? கௌவேர தனவான் தானியேன தனவான். யார்கிட்ட நிலம் அதிகமா இருக்கோ, யார்கிட்ட பசு அதிகமா இருந்தோ அவர்தான் செல்வந்தர். இன்னைக்கு கலியுகத்துல யார் செல்வந்தன்? பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, வீட்டு முன்னாடி எவ்வளவு கார் நிக்குது, கோட் ஷூட் போட்டிருக்காரா, அவர் பெரிய செல்வந்தர்ப்பா. நோ, இஸ் நாட் அ ரிச் மேன். யார் கையில நிலம் அதிகமா இருக்கு, யார்கிட்ட பசு அதிகமா இருக்கு, அவர்தான் செல்வந்தன். ஏன்னா அவர் எப்பவுமே தற்சார்பு வாழ்க்கையை வாழ முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். தன் வயல்ல, தன் நிலத்துல அவரே உழுது சாப்பிட்டுக்க முடியும். யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்ல. அவர் சூத்திர வேலைக்கே போக வேண்டாம். அவர் தன் சொந்த நிலத்துல ராஜா மாரி வாழணும். ஆனா மக்கள் வந்து இந்த வாய்ப்பை எல்லாம் இழந்துட்டாங்க. கலியுகத்துல வந்து கலோ சூத்திர சம்பவா. அதனால இன்றைய சமுதாயம் ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச சமுதாயம் தான். கலியோட ஆதிக்கம். இப்போ பெரும்பாலும் பிராமண பண்பாடு கைவிடப்பட்டாச்சு. பெரும்பாலும் பசுக்கள் வந்து பராமரிக்கப்படுவதில்லை. பசுக்கள் கசாப்பு கூடத்துக்கு அனுப்பப்படுறது. பசுவோட மடியில பால் வரலைன்னதும் பசு என்ன பண்றான்? கசாப்பு கூடத்துக்கு அனுப்புறாங்க. பசு வந்து 7 அன்னையில 1. ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜபத்தினி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. அப்போ தேனு பசு, அதான் காமதேனு பசு. இந்த பசு வந்து சுரபி. இந்த சுரபி பசு வந்து கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமானது. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. பிராமண பண்பாடு, பிராமண கலாச்சாரத்தை பின்பற்ற அந்த உண்மையான பிராமணர், நாட் சோ கால்டு பிராமணா, பிறப்பால் பிராமணர் அல்ல, கர்வம் பிடித்த பிராமணர் அல்ல, உண்மையான பிராமணர். பிராமண பண்பாடு, பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய குணத்தால உண்மையான பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அதே மாதிரி பசு கிருஷ்ணருக்கு பிரியமானது. கிருஷ்ணாவுடைய உலகம், நண்பர்கள், அவருடைய ராஜ்யம், அவர் பேரு எல்லாம் பசுவோடு சம்பந்தம். கோலோகம், கோவிந்தன், கோவர்தனம், கோபர்கள், கோபிகள், கோகுலம் எல்லாம் கோ 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 பசுவோடு சம்பந்தப்பட்டது. அப்ப கிருஷ்ணாவுடைய உலகம் பசுக்கள் நிறைந்தது. சுரபி பசு. அந்த சுரபி பசுவோடைய அம்சம் தான் இங்க இருக்கிற பசு. சோ கிருஷ்ணா வந்து இந்த பூமி தாய், இந்த பூமி நிலம் கொடுத்திருக்காரு, பசு கொடுத்திருக்காரு. நம்ம நிம்மதியா ஆனந்தமா வாழலாம். இந்த நிலத்தை வந்து செழுமையா பசுமையா, இந்த பூமியை வந்து நம்ம வழிபடுவது. பூமி தாய், தாத்ரி, தேனு, பிருத்திவி, பிருத்திவி. இந்த நிலம், பூமி ஒரு தாய். சோ இந்த தாயை வந்து நம்ம மலடாக்காம, நிலத்தை சுரண்டி 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 பெட்ரோல் எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, நிலத்தை சுரண்டி சுரண்டி பிளாட் போட்டு விற்கிறது, மலைகள்லாம் உடைச்சு கல் எடுக்கிறது, இப்படியே வந்து இந்த பூமியை மலடாக்கி மலடாக்கி ஒரு நாள் பூமி 2ஆ பிளக்குது. சுனாமி வருது, பூகம்பம் வருது. ஏன்னா இயற்கைக்கு எதிராக செயல்பட செயல்பட இயற்கை வந்து என்ன தண்டிக்கும். இதுதான் இன்னைக்கு பாடம். இது எவ்வளவு முறை படிச்சாலும் நம்ம திருந்த மாட்டேங்கிறோம். இயற்கையோடு சேர்ந்து வாழாம, இயற்கை நிலங்களை அழிச்சு பெரிய பெரிய மேம்பாலம், பெரிய பெரிய ஏர்போர்ட், அவ்வளவு ஏக்கர் அழிச்சு ஏர்போர்ட், இவ்வளவு ஏக்கர் அழிச்சு 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, என்ன பிரயோஜனம்? சாப்பிடுறதுக்கு ஆரோக்கியமான உணவு இல்லை. இப்போ ஆரோக்கியமான உணவு விஷத்தை தான் சாப்பிடுறோம்.
பால் கூட உண்மையான பால் இல்ல. கலப்படமான பாக்கெட் பால். கெமிக்கல் தான் சாப்பிடுறோம். இப்போ நான் ஏன் சீக்கிரம் சீக்கிரம் செத்து போயிடுறேன்? எனக்கே நோய் வருது. இன்னைக்கே வந்து 35 வயசுலயே மாரடைப்பு வருது. இன்னைக்கே 35 வயசுல ஸ்ட்ரோக் வருது. இது பக்கவாதம் வருது. இன்னைக்கே மக்கள் வந்து சர்க்கரை வியாதியில கஷ்டப்படுறாங்க. ஏன் மக்களுக்கு வந்து பிரஷர் வருது? ஏன் மக்கள் நிம்மதி இல்ல? ஏன்னா, நம்ம நிம்மதியான வாழ்க்கைய இழந்துட்டோம். இந்த நிம்மதி சிம்ப்ளி ஃபாலோயிங் பிராமணிக்கல் கல்ச்சர் அண்ட் புரொடெக்ஷன் வி வி ஹேப்பிலி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம். அந்த ஒரு வாழ்க்கைய நம்ம தொலைச்சுட்டோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு நரகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 விஷயம் பசு பராமரித்தல், பிராமண கலாச்சாரம், தென் கிருஷ்ண உணர்வு, இறை உணர்வு. இந்த 3ம் இல்லாத சமுதாயம் இறைவனால கைவிடப்பட்ட சமுதாயம். இது வந்து கலி புருஷனுடைய ராஜ்யம். கலியினுடைய ஆதிக்கம் நடக்கிற சமுதாயம். அதனால இந்த பசு, பசு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோமோ, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கொஞ்ச நாள் தான் அம்மாவுடைய மடியில பால் குடிச்சோம். மீதி பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பசுவோடைய பால் தான். அதுல நெறைய குழந்தைங்க தாய்ப்பாலே குடிக்கிறது இல்ல. பசுவோடைய பால் தான் குடிச்சு தான் வளர்றாங்க. ஒரு சிலர் தான் தாய்ப்பால் குடிச்சு வளர்றாங்க கொஞ்சம் குழந்தையில. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தையிலிருந்தே பசுவோடைய பால் தான். அப்போ அந்த பால் குடுக்கும் அன்னை பசு. அந்த பசு வந்து பால் குடுக்காம போனோனே, அத வந்து கசாப்பு கூடத்துக்கு அனுப்புறது. லாரியில ஏத்தி, அது கை கால்லாம் கட்டி, கண்ணுல மிளகாயெல்லாம் திணிச்சு, அத வந்து கஷ்டப்படுத்தி, அங்க கூட்டிட்டு போய் பெரிய ஒரு சுத்தி எடுத்து தலையில அடிச்சு, உடைச்சு, மண்டைய உடைச்சு, இதெல்லாம் நடக்கிற சமுதாயம், எந்த பூமியில பசுவுடைய ரத்தம் சிந்துதோ, எந்த பூமியில பசுவுடைய பிளட் வந்து சிந்துதோ, எந்த பூமியில வந்து பசுவுடைய ரோமம், பசுவுடைய உடம்புலருந்து ஒரு ரோமம் வந்து கீழ விழுகுதோ, அந்த தோல உரிக்கும்போது, அந்த ஒரு ரோமத்துக்கும், ஒரு ரத்தத்துக்கும் இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த அந்த ராஜ்யம் எந்த நாட்ல வந்து, எந்த பூமியில கலாச்சாரம், பிராமண பண்பாடு பின்பற்றப்படுவதில்லையோ, எந்த ராஜ்யத்தில பசுக்கள் பராமரிக்கப்படுவதில்லையோ, எந்த ராஜ்யத்தில இறை உணர்வு இல்லையோ, அந்த அந்த ராஜ்யம் வந்து அந்த சமுதாயம் வந்து தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, மழை வெள்ளம், வறட்சி, பஞ்சம், உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், குண்டு வெடிப்பு, கை கலப்பு, திருட்டு, லஞ்சம், பொய், பித்தலாட்டம் இதெல்லாம் நிறைந்த ராஜ்யமா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கிற கலியுகத்துல. அதனால இதுக்கு தீர்வு தான் என்ன? இப்படியே பேசிட்டு போனா, இத பேசிண்டே போலாம். கலே தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல தோஷங்கள், குற்றங்கள் எல்லாம் சமுத்திரம் போல இருக்கு. கலே தோஷ நிதிராஜன். இப்படி குற்றங்கள் நெறைய இருக்கு. இன்னைக்கு நெறைய பெரும்பாலும் மக்கள் பிராமண பண்பாட்ட விட்டுட்டாங்க. பிராமணர்களே இன்னைக்கு பின்பற்றாம விட்டுட்டாங்க. மன்னர் ஆட்சியெல்லாம் போய் மக்களாட்சி வந்தது. அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களே மக்களை ஏமாத்துறாங்க. லஞ்ச ஊழல் பண்றாங்க, திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. அவங்களுடைய கொள்கைய வந்து இறை உணர்வற்ற சமுதாயம். நாங்க தான் நாத்திக சமுதாயம். விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள், அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் கலியோட ஏஜென்ட்டா இவங்களோட வேலை என்னது? இறை உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். இவங்களுக்கு வந்து எந்த மிருகத்து மேலயும் அக்கறை கிடையாது. ஆனா கருணைய பத்தி பேசுவாங்க. கருணைய பத்தி மணிக்கணக்கா பேசுவாங்க. அந்த பக்கம் போய் விலங்க கொன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் மதுபான கடை இவங்களே நடத்துவாங்க. அரசாங்கமே அத ஊத்தி குடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. சோ இந்த சமுதாயம் எப்படி அமைதியோட நிம்மதியா வாழ முடியும்? எப்படி இங்க அமைதி எதிர்பார்க்க முடியும்? எப்படி இங்க நிம்மதி எதிர்பார்க்க முடியும்? அதனால இப்போ வந்து நான் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்படியெல்லாம் இருக்கே நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஒரு ரோட்ல நடந்து போணும். அந்த ரோடு பூரா கல்லும், முள்ளுமா இருக்கு. கல்லு நெறைய இருக்கு, முள்ளு நெறைய இருக்கு, கண்ணாடி துண்டுகள்லாம் இருக்கு. அந்த ரோட்டு வழியா நான் போய் தான் ஆகணும். ஏன்னா, நான் அந்த ரோட்ட கடந்து போய் தான் ஆகணும். நான் வந்தாச்சு. நான் வந்து அந்த இடத்துக்கு போணும். இந்த ரோட கிராஸ் பண்ணி போனா தான் அந்த இடத்துக்கு முடியும். அப்போ நான் அந்த ரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இது கல்லு இருக்கு, முள்ளு இருக்கு, கண்ணாடி இருக்கு. இந்த ரோடு ஏன் இப்படி வச்சிருக்காங்க? இத யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்களா? அரசாங்கம் என்ன பண்றாங்க? மக்கள் என்ன பண்றாங்க? இப்படியெல்லாம் மற்றவங்கள குற்றம் சொல்றத விட, நான் வந்து ஒரு செப்பல் போட்டுக்குவேன். நான் வந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு, ஒரு ஷூ போட்டு அந்த ரோட கிராஸ் பண்ணி போயிரலாம். அப்ப அங்க இருக்கிற கல்லும் என்ன குத்தாது, முள்ளும் என்ன குத்தாது, கண்ணாடி என்ன குத்தாது. ஏன்னா, என் காலுக்கு நான் பாதுகை போட்டேன். என் காலுக்கு நான் பாதுகாப்பு பண்ணிட்டேன். அதே மாரி தான் கலியினுடைய தோஷங்கள், குற்றங்கள் இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா, பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தருடைய அரவணைப்புல இருக்கணும். பரீட்சித் மகாராஜா கலிய வந்து கொல்ல விரும்பல. தண்டனை குடுக்க நெனச்சாரு. கலி சரணடைஞ்சாரு. கலிக்கு அடைக்கலம் குடுத்துட்டாரு.
ஆனா ஆனா பரீட்சித்து மாரி ஒரு நேர்மையான மன்னர் இருந்ததுனால, கலிபுருஷன் தன் ஆதிக்கத்த செலுத்தவே முடியல. பரீட்சித் மகாராஜ் கூட சொன்னாரு, "இந்த 4 இடத்துல போய் நிறுத்திக்கோ. எங்கெல்லாம் தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. எங்கெல்லாம் மது அருந்துறாங்களோ, எங்கெல்லாம் மாமிசம் சாப்பிடுறாங்களோ, எங்கெல்லாம் தகாத உறவு பண்றாங்களோ, எங்கெல்லாம் சூதாடுறாங்களோ, அங்க போய் இருந்துக்கோன்னா." கலிபுருஷன் உலகம் முழுதும் சுற்றி வந்தார். ஒரு இடம் கலிபுருஷன் உலகம் முழுதும் சுற்றி வந்தப்போ, ஒரு இடம் பரிசுத்தமுடைய ஆட்சியில பார்க்க முடியல. மதுபான கடையோ, மாமிச கூடங்களோ. நோ. தன் கலிபுருஷன் சொன்னாரு, "ஓ மன்னா, எனக்கு இது பத்தாது. இன்னொரு இடம் கூட குடுங்க. உங்க ஆட்சியில இது இல்லவே இல்ல." இன்னைக்கு திரும்புற பக்கம் பூரா இதான் இருக்கு. திரும்புற பக்கம் பூரா மதுபான கடை, கசாப்பு கடை இதுதான் இருக்கு. கசாப்பு கடை. ரோட்லயே வெட்டுறான். ஈவு இறக்கம் இல்லாம. சதக் 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 ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கிழமையெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் ரோட்ல வச்சு சதக் 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 சதக்ன்னு வெட்டுறான். சோ இப்படி பசுவை கொல்ற, விலங்குகளை கொல்ற சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எப்படி அமைதியா வாழ முடியும்? சோ இப்படி திரும்புற பக்கம்லாம் இருக்கு. ஆனா பரீட்சித் மகாராஜா காலத்துல இது இல்லவே இல்ல. சோ பரீட்சித் மகாராஜா கலிபுருஷனுக்கு அனுமதி குடுத்தாரு. ஆனா பரீட்சித் நேர்மையான மன்னரா இருந்தனால, பிரஜைகளை கலியிலிருந்து பாதுகாத்துக்கிட்டாரு. பிரஜைகள பாதுகாத்தாரு கலியினுடைய தாக்கத்துல இருந்து. அப்போ கலியினுடைய தாக்கத்திலிருந்து ஒரு தூய பக்தரால தான் நம்மள காப்பாத்த முடியும். என் மேல என் மேல வந்து கலி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. என் மேல கலியினுடைய தாக்கம் வரக்கூடாது. நான் கலியுகத்துல தான் இருக்கேன். ஆனா, கலியினுடைய தாக்கத்துக்கு நான் ஆளாகக்கூடாதுன்னா, நான் ஒரு தூய பக்தரை சரணடையணும். பரீட்சித் மகாராஜரை போல ஒரு தூய பக்தர். அவர்தான் ஸ்ரீல பிரபுபாதர். கலிபுருஷன் எப்படி உலகம் முழுதும் சுற்றி வந்தாலும், அவரால அ அ பரீட்சித்துடைய ஆட்சி கீழ இருந்த மக்களை கவர முடியல. ஏன்னா, எங்கேயுமே மதுபான கடை இல்ல. எங்கேயுமே கசாப் கடை இல்ல. எங்கேயுமே இல்ல. கலிபுருஷன் ஏமாற்றம் தான் அடிச்சார். அதேபோல பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்த சுற்றி வரும்போது கலிய தண்டிக்கிறார். நீ இத அலோவ் பண்ணல அவர. சோ பரீட்சித் ஒரு நேர்மையான மன்னரா இருந்ததுனால, கலியினுடைய ஆதிக்கம் அவர்ட்ட வேல காட்ட முடியல. கலி வந்து அவர்ட்ட வேல காட்ட முடியல. வாள சுருட்டிட்டு உட்கார்ந்திருக்கு. வாள சுருட்டிட்டு உட்கார்ந்திருக்கு. அதே மாரி பிரபுபாதர் ஒரு தூய பக்தர். பிரபுபாதா பார்த்தாரு, ஓ! கலியுகத்துல மக்கள்லாம் இதுக்கு அடிமையா இருக்காங்க. இதுதான் கலியுகத்தோட அடையாளம். கலியுகத்தோட அடையாளம் என்னன்னா, மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிடுறவங்க, தகாத உறவுங்க, சூதாடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இவங்க வந்து பகவானை சரணாகதி பண்ணணும். இவங்க கிருஷ்ண பக்தி பண்ணணும். இவங்க இந்த இந்த வைஷ்ணவ கலாச்சாரம், இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களா மாறணும். இன்னைக்கு சமுதாயம் வந்து கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களா மாறணும். அப்பதான் இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். பிரபுபாதா வந்து பாகவத தர்மம். பாகவதத்தை எடுத்துட்டு சைதன்ய மகாபிரபு போதனைகள் கூடவே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரி யுக தர்மம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜெபம். இதுதான் யுகத்துக்கான தர்மம். சோ கலே தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரிஜேத். சோ பிரபுபாதா இந்த பாகவத தர்மத்தையும், ஹரிநாமத்தையும் எடுத்துட்டு போய் உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணி, எண்ணற்ற கட்டுண்ட ஆத்மாக்கள், எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் நம்மள மாரி இந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கத்துல மாட்டி, சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருந்தோம். இவங்கள எல்லாம் பிரபுபாதா நம்மள எல்லாம் காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு நம்ம தெருவுல நடந்து போறோம். மதுபான கடை இருக்கு. நமக்கு கவர்ச்சி இல்ல. மாமிச கடை இருக்கு. கவர்ச்சி இல்ல. சூதாட்ட ஸ்தலம் இருக்கு. சினிமா கொட்டகை இருக்கு. எதுவுமே நம்மள கவரல. காரணம் பிரபுபாதா உயர்ந்த சுவையை குடுத்துட்டாரு. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவஜ்யம் ரசோஜப்ஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி. இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது பிராமண பண்பாடு உள்ள அடங்கிரும். இறை உணர்வு உள்ள அடங்கிருச்சு. எல்லாத்துக்கும் மேல அவங்க எல்லா ஜீவன் மேலயும் அன்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டாங்க. அவங்க வந்து பகவானுக்கு பிரசாத நிவேதனம் பண்ணி சாப்பிடுவாங்க. அதிகாலை எழுந்திருப்பாங்க. இப்படி வந்து அதிகாலை எழுந்திருச்சு, பகவான் நாமத்த உச்சரிச்சு, பகவானுடைய சாஸ்திரம் பகவத்கீதா, பாகவதம் படிச்சு, பக்தர் சங்கத்துல வந்து பயிற்சி பண்ணும்போது, கலி புருஷனை வெல்றதுக்கான, எதிர்கொள்றதுக்கான சக்தி, கலிய வெல்வதற்கான சக்தியும், தைரியமும், அதற்கான துணிச்சலும், அதற்கான சக்தி வந்து ஆச்சாரியர் குடுக்கிறார். கலிய ஓவர் கம் பண்ணி வரணும். கலிய தாண்டி வரணும். கலியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னா, நாம எப்பவுமே பிரபுபாதுடைய ஆசிரியா, பிரபுபாதுடைய தாமரை திருப்பாதம், அதை பற்றிக் கொள்ள வேண்டும்.
ஆன்மீகருடைய தாமரை திருப்பாதத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய உபதேசங்கள், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். எப்படி பரீட்சித் மகாராஜாவுடைய அரவணைப்புல அவருடைய பிரஜைகள் இருந்தாங்களோ, அதே போல நாம ஒரு தூய பக்தருடைய தாமரை திருப்பாதங்களை சரணாகதி செய்வோமே ஆனால், நம்ம வெகு சுலபமா இந்த கலியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அத விட்டுட்டு, இப்ப இங்க சொன்ன மாரி இந்த குறைகள்லாம் பேசி என்ன முடிவு பண்ண முடியும்? அரசியல் தலைவர் சரியில்ல. சினிமா நடிகர்கள் சரியில்ல. இந்த ரோடு சரியில்ல. இங்க வந்து யாருமே நேர்மையா இல்ல. எல்லாம் ஏமாத்துறாங்க. திருடங்களா இருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். உண்மதான். ஆனா, இத நம்ம திருத்துவதுங்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவங்களும் இந்த பாதைக்கு வந்து தான் ஆகணும். அவங்களும் வந்து இத உணரணும். நான் வந்து இப்படி செஞ்சா நான் தண்டிக்கப்படுவேன். என் குடும்பம் தண்டிக்கப்படும். என் சமுதாயம் தண்டிக்கப்படும். என் ராஜ்யம் தண்டிக்கப்படும். நாம ஒட்டுமொத்த நரக வாழ்க்கைக்கு போவோம். அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கு வரணும். அது எப்ப வரும்? சாதுக்களுடைய சங்கத்துல வரும்போது தான் வரும். பக்தர்ட்ட இருந்து கேட்கணும். பாகவதம் கேட்கணும். நான் செய்ற தவறு. இப்படி செஞ்சா நான் குடிமக்களுடைய பாவத்துல 6ல 1 பாகம் எனக்கு வருது. அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அதுக்காக நான் கஷ்டப்படுவேன். அப்படிங்கிற அறிவு இன்னைக்குள்ள தலைவர்களுக்கு இல்லாதனால, அவங்க மேலும் மேலும் பாவகாரியம் செஞ்சுட்டே இருக்காங்க. இத எஜுகேட் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி. அதனால தான் பிரபுபாவுடைய புஸ்தகத்த விநியோகம் செய்யணும். பிரபுபாத் புத்தகம் விநியோகம் செய்றதுனாலும், ஹரிநாம ஜெபத்தை விநியோகம் செய்றதுனாலும், நாம மட்டும் விடுபடுறதில்ல. நெறைய எண்ணற்ற கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இந்த கலியுடைய தாக்கத்திலிருந்து விடுபடும். கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வர்ணனைங்க. ஸோ இந்த கலியுகத்துடைய தாக்கத்த நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும்னா, இந்த 3 விஷயம் நம்ம கடைபிடிச்சே ஆகணும். பசுக்கள் துன்புறுத்தப்படக்கூடாது. பசுக்கள் பாதுகாக்கப்படணும். அதே மாரி பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றணும். கிருஷ்ண உணர்வை பின்பற்றும்போது, இது 2மே சாத்தியமாகும். அதனால இங்க சௌனகாதி முனிவர்கள் இந்த கலிபுருஷன பத்தி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இல்ல. ஆனாலும் இது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னா சொல்லுங்க. ஏன்னா, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட கதைகள் ஆத்மாவுக்கு ஆனந்தம் தருது. "ஏ ஆத்மா சுப்ரசீததி, ஏ ஆத்மா சுப்ரசீததி." கிருஷ்ணாவோட சம்பந்தப்பட்ட கதைகள் தான் ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம் தரும். பூர்ணமான சந்தோஷம் கொடுக்கும். அதனால சௌனகாதி முனிவர்கள் கேட்கிறாங்க, "ஓ அ முனிவரே, அந்த அரசர் ஏன் வந்து அந்த அரசர் மாரி உடை அணிஞ்சிருக்காரு. அவர் பசுவ துன்புறுத்துறாரு. அந்த சூத்திரன் ஏன் அவன பரீட்சித் மகாராஜ் தண்டிச்சோட விட்டுட்டாரு?" பாருங்க கலியுகத்துல வந்து அனதர் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னொரு தகவல் என்னன்னா, கலியுகத்துல தகுதி இல்லாதவங்க தன்னை தகுதி இருக்கிற மாரி காமிச்சுக்குவாங்க. படிக்காதவங்க படிச்ச மாரி காமிச்சுக்குவாங்க. தன்னை பெரிய பண்டிதன் மாரி காமிச்சுக்குவாங்க. அறிவு இல்லாதவங்க அறிவாளி மாரி காமிச்சுக்குவாங்க. தகுதி இல்லாதவங்க அந்த அதிகாரிங்கிற அந்த பதவிக்கு வருவாங்க. லஞ்சம் குடுத்து, காசு குடுத்து, பணம் குடுத்து அந்த அதிகாரிங்கிற பதவிக்கு வந்துருவாங்க. அல்லது அந்த பதவி நாற்காலியில வந்து உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்துகிட்டு தன்னை பெரிய பண்டிதர் மாரி காமிச்சுக்குவாங்க. வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பூரா அழுக்கு. வெளியில பாருங்க வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. ஆனா உள்ள பூரா அழுக்கு. சோ இதுதான் கலியோட சிம்டம். சோ இந்த பரீட்சித் மகாராஜா இப்படி வந்து அந்த 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 கலிபுருஷன் வந்து இவ்வளவு மோசமானவனா இருக்கும்போது, பரீட்சித் மகாராஜா ஏன் தண்டிக்காம விட்டுட்டாரு? இந்த விஷயங்கள்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உள்ளவையாக இருக்குமானால், அப்படி கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி வேணாம் விட்டுருங்க. அப்போ ஒரு தூய பக்தர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே இருக்க ஆசைப்படுறாரு. கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் தான் கேட்க இப்ப இந்த கலிபுருஷன் இந்த எபிசோடு கூட இது கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா சொல்லுங்க. இல்லாட்டி இது வேண்டாம். நான் கேட்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம் வந்து கிருஷ்ணா பற்றி கேட்கிறது. அதுதான் வந்து வாழ்க்கையோட பூர்ணத்துவம். அது வந்து காத சுத்தப்படுத்துது, மனச சுத்தப்படுத்துது. அதான் இங்க எண்ட் ஆஃப் த போப்பர்ட்ல பொருளுரையில பிரபுபாத் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பௌதிகளில் உள்ள அனைத்து 3 பௌதிக குணங்களிலிருந்து உண்டானவை என்பதால் அவை அனைத்தும் அசுத்தமானவை. இந்த ஜட உலகமே அசுத்தமானது. எல்லாம் அந்த 3 குணத்தை சார்ந்தது. ஆனால் அவற்றை தூய்மைப்படுத்துபவர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். சோ கிருஷ்ணாவ பற்றி கேட்ட மாத்திரத்துல, எப்ப நம்ம கிருஷ்ணாவ பத்தி கேட்கிறோமோ, கிருஷ்ணாவ பத்தி பாடுறோமோ, கிருஷ்ணாவ நினைக்கிறோமோ, இம்மீடியட்டா உடனே தூய்மை அடையறோம். ஓம் அபவித்ரோ பவித்ரோ வா சர்வாமஸ்தாம் கதோ அபிவா யத் ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் ச பயாபயந்தர சுச்சி. அது சுத்தமோ, அசுத்தமோ, நன்மையோ, தீமையோ, ஓம் அபவித்ரோ பவித்ரோவா எல்லாம் சர்வ வஸ்து அனைத்து வஸ்துக்களும் எப்ப தூய்மை அடையும்? கிருஷ்ணாவ நினைத்த மாத்திரத்துல. கிருஷ்ணாவ நினைத்த மாத்திரத்துல அனைத்தும் மங்களம். ஏன்னா கிருஷ்ணா சர்வ மங்கள். கிருஷ்ணா சர்வ மங்களம் பொருந்தியவர். சோ கிருஷ்ணா சர்வ மல்லம் மங்களம் பொருந்தியவர்னால
கிருஷ்ணாவுடைய நாமம், அவர் ரூபம், அவர் லீலைகள், அவரது பக்தர்கள், அவருடைய சிறப்புகள், பகவத்கீதா, பாகவதம் எல்லாமே தூய்மைப்படுத்தக்கூடியது. எல்லாம் தூய்மையானது. இம்மீடியட்டா உடனே வந்து நம்மள தூய்மை செஞ்சிரும். அதனால அ பக்தர்களுக்கான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம வந்து இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். நாளுக்கு நாள் கலி வேகமா பரவி வருது. பாருங்க நாளுக்கு நாள் கலி வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல அசைவ உணவு சாப்பிடலையா அப்படின்னா, சாப்பிடாதவங்க அதிகமா இருந்தாங்க. சாப்பிடுறவங்களும் ரொம்ப ஆச்சரியமா "என்ன அசைவம் சாப்பிடுறியா? ச்சே!" அப்படின்னு கேவலமா பார்த்தாங்க. இன்னைக்கு நீங்க சாப்பிடலையா? ஐய்யயோ! எப்படி உயிர் வாழ்றீங்கன்னு கேட்கறாங்க. எப்படி நீங்க அசைவம் சாப்பிடாம உயிர் வாழ முடியுது? எப்படி நீங்க இருக்கீங்க? அப்படி கேட்கறாங்க. இப்படி கலியுகம் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வருது. கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழ்றாங்க. படிக்கும்போதே பிள்ளைங்க சேர்ந்து வாழ்றாங்க. கேட்டா பெஸ்டிங்கிறாங்க, லிவிங் டுகெதர் என்னென்னமோ புதுசு புதுசா உறவுகள்லாம் சொல்றாங்க. பயமா இருக்கு. கலியுகம் நாளுக்கு நாள் பயமா இருக்கு. எப்படியெல்லாம் உறவு முறைகள்லாம் வருது, எப்படியெல்லாம் மக்கள் வாழ்றாங்க, எந்த மாரி பாவகாரியமெல்லாம் செய்ய துணியிறாங்க. பயமே இல்ல. பாவம் செய்றதுக்கு இன்னைக்கு பயமே இல்ல. எவ்வளவு துணிச்சலா பாவம் செய்றாங்க. அதனால இந்த ஆபத்து, இந்த இந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பாகவத தர்மம், கிருஷ்ண பக்திய பின்பற்றுறது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது. பக்தர் சங்கத்துல வந்து சத்சங்கத்துல கலந்துண்டு, இந்த இந்த நாம ஜபத்தை செஞ்சு, பாகவதம் படிக்கும்போது, நம்ம வந்து கலியினுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். हरे कृष्णा। धनराज श्रीमद् भागवतम की, श्री कृष्ण भगवान की, गुरुदेव महाराज की, गौर